அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். டெய்லியும் ஒரு வேலை என் பையனுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பப்பாயை கட் பண்ண தான் கொடுத்துருக்குறேன் அவன் கையில். ஸோ அவனுக்காக ஏதாவது ஒரு வேலையை வந்து நான் தேடி தேடி கொடுப்பேன். ஏன்னா வந்து வீட்டு வேலை கொஞ்சாவது அவனுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னால் முடியாத அன்றைக்கி அவன் தானே செய்யணும், வேறு யார் இருக்கிறா எனக்கு செய்கிறதுக்கு இல்லையா? ஸோ அதனால் அவனுக்கு வந்து நான் அந்த வேலை கொடுப்பேன். ஆனால் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் ஆகும்னா, அவன் ரொம்ப கடுப்பாக இருப்பான். ஆனால் எனக்கு ரொம்ப என்ன சந்தோஷம் ஆகும்னா, அவன் செய்கிற வேலை எல்லாம் க்ளீனாக நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவேன் அந்த வேலை அவன் செஞ்சு கொடுக்கும்போது. என்ன தான் கடுப்பில் இருந்தால் கூட நீட்டாக செய்வான் வேலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு சிம்பிளான கிரேவி தான். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானோன்னு வெந்தயக்கீரை வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கினேன். அப்புறம் வந்துட்டு இந்த சென்னாக்குண்ணி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஒரு 6-7 தண்ணி கழுவிருக்கிறோம். அந்த அளவுக்கு மண் இருந்துச்சு பாருங்கள். ஸோ அதனால் வந்துட்டு அதையும் வந்துட்டு வதக்கி எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் விட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அது கூடவே வந்து உப்பு, தேவையான உப்பு போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து நான் ஆச்சி குழம்பு தூள் தான் போட்டிருக்கிறேன். இது நான் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இங்கே கிடைக்கிது, பட் ஆனால் வந்து மக்கி போன மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். பட் அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால தான் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த கீரையும் சென்னாக்குண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்தது கிரேவி.